योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराय. பிரகாசமான மார்கழி கடைசி தின காலை வேளையில் பகவான் பெரும் கருணையோடு இந்த 30 நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பகவானுடைய நாமத்தையும் திருப்பாவை திருவெம்பாவைக்கு பதிலாக ராமநாமத்தையும் அருணாச்சல சிவ நாமத்தையும் தொடர்ந்து சொல்ல வைத்தார். இந்த பெரும் கருணை பேராரை பாராட்டி நன்றியோடு அவருடைய நாம தாமரைகளை, அவருடைய திருவடி தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். அவருடைய கருணையின்றி இதெல்லாம் எவ்வாறு சாத்தியம்? சில நாட்களுக்கு முன்பு ஆசிரம பாடல்கள் 3ஆம் பகுதி வெளியிடப்பட்டது. 1, 2, 3 பகுதிகள் இதுவரை வெளியே வந்துவிட்டன. ஒவ்வொரு பாடலும் பொருள் நிறைந்தது, காதுக்கு இனிமையான ராகத்தில் மிக அழகாக சங்கீர்த்தனமாய் பாடியிருக்கிறார்கள். அதில் ஒரு பாட்டு நட்சத்திர மாலை, 27 கப்லெட்ஸ், 2 வாக்கியங்கள் உள்ள 27 கப்லெட்ஸ். இதனுடைய கதை பின்னால், இதனுடைய பின்னணி என்ன என்று நான் சொல்லியிருந்தேன். அதாவது தப்போவனத்தில் தாசில்தார் சிவராமகிருஷ்ண ஐயர் என்று பகவானிடமும் ஞானானந்த சுவாமியிடம் மிகுந்த பக்தி, நம்முடைய பகவானிடம் அப்படியே ஒரு பக்தி. அவருக்கு ஒரு முறை வயிற்று வலி மிகவும் கடுமையாக வந்து அதிலிருந்து விடுபட முடியாமல் தவித்தார். எத்தனை மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் ஒன்றும் கேட்கவில்லை, ஒரே தவிப்பு. அப்பொழுது அவருடைய சகோதரரின் மகள் லலிதா சங்கர் யோகிராம் சுரத்குமார் பகவானை பார்ப்பதற்காக திருவண்ணாமலைக்கு வந்தார். அவரிடம் தாசில்தார் சொல்லி அனுப்பினார், கடுமையான வயிற்று நோயினால் கஷ்டப்படுகிறேன், பகவான் நிச்சயமாக ஏதாவது கொடுப்பார், நம் வயிற்று வலி தீர்ந்துவிடும் என்று மிகுந்த எதிர்பார்ப்போடு தன்னுடைய மருமகளை அனுப்பி வைத்தார். பகவான் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு பிறகு லலிதா அவர்கள் செல்லும் பொழுது ஏதேனும் ஒரு பழப்பிரசாதம் கொடுக்காமல் ஒன்றை எழுதி தந்தார் ஒரு பேப்பரில். ஜெயத்து 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 ராமசுரத்த குமார யோகி, ராமசுரத்த குமார யோகி என்று எழுதி கொடுத்து, இதையொட்டி ஒரு பாடல் எழுதினால் அவருடைய வயிற்று வலி சரியாகிவிடும் என்று சொல்லி அனுப்பினார். சிவராமகிருஷ்ணர் அவர்களுக்கு மிகுந்த ஏமாற்றம், வருத்தம். பகவான் ஏதோ பிரசாதம் கொடுத்து அனுப்புவார், அதை சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்றல்லவா நினைத்தார். இப்பொழுது எழுதி அவருடைய நாமத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அதை விட்டு தான் ஒரு பாடல் பாட வேண்டும். நம்முடைய இந்த வயிற்று நோயின் தவிப்பில் பாடல் எப்படி வரும்? 2 முறை அதை வைத்து எழுத பார்த்தார், ஒன்றும் வரவில்லை. பேசாமல் இருந்து விட்டார். ஆனால் வயிற்று வலியோ குறையவில்லை. பிறகு சரி, சுவாமி ஏதேனும் ஒன்று சொன்னால் அதில் ஏதேனும் இருக்கும் அல்லவா? மறுபடியும் 3வது முறையாக எடுத்து வைத்துக் கொண்டார். அப்பொழுது இவரையும் அறியாமல் 2 வரிகள் இவருக்கு உள்ளே சுற்றி சுற்றி வளைய வந்தது. உடனே எழுத ஆரம்பித்தார். 27 2 அடிகள் எழுதி முடித்து விட்டார். அதை எழுத 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 அவருடைய வயிற்று வலியானது நிஜமாகவே குறைந்து கடைசியில் சரியாகி விட்டதா. ஆக
பகவானுடைய பிரசாதம் என்பது எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம். பகவான் பிரசாதம் இப்படித்தான் வரும், அது இந்த விளைவை தான் செய்யும் என்று நாம் நினைக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக அது எது நமக்கு நன்மையோ அதை செய்துவிடும். அதில் இருக்கும் சூக்ஷ்மம் புரியவில்லை என்றால் நாம் நம்முடைய எதிர்பார்ப்பை மட்டுமே நம்பியிருந்தோமானால் நமக்கு ஏமாற்றமாக இருக்கும். நம்மால் அதற்குரிய பலனை பெற முடியாது. இதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு கதையை பார்த்தேன். கேரளாவில் பாலக்காடு என்று இருப்பது தெரியும் எல்லோருக்கும். அந்த பாலக்காடு அருகே பறையனூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அதில் குரூர் அம்மாள் என்று ஒரு அம்மாள் இருந்தார்கள். அவர்கள் இளம் வயதிலேயே கல்யாணமாகி 16 வயதில் எல்லாம் விதவையாகிவிட்டார்கள். பிறகு அவருக்கு நாமம் ஒன்றுதான். அவர் கிருஷ்ணனிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். ஆனால் கிருஷ்ணநாமத்தையே மந்திரமாக எடுத்துக்கொண்டு ஜபித்து வந்தார். முதலில் இப்பொழுதும் அப்பொழுதுமாக பாடி வந்தவர் சிறிது நாட்களிலே அது தீ போல் பற்றி கொண்டு அந்த நாமத்தை இடைவிடாது சொல்லி வந்து அந்த ஜப சித்தியாகி விடுகிறது அவருக்கு. அப்படி ஒரு நாமம் அது சித்தியாகிவிட்டது. அந்த ஊரிலேயே வில்வமங்கள என்று ஒருவர் இருந்தார். அவரும் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் மிகுந்த பக்தி கொண்டு எப்பொழுதும் பூஜை செய்து வந்தார். அவர் பூஜை செய்யும் பொழுதெல்லாம் கிருஷ்ணன் வந்து எதிரே நிற்பானார். கிருஷ்ணனை பார்த்து கொண்டே பூஜை செய்வார். அப்படி ஒரு பக்தி. அவருடைய பூஜைக்கு கட்டுப்பட்ட கிருஷ்ணன் வேறு யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார். இந்த நிலையில் அந்த ஊரில் ஒரு பிராமணர் இருந்தார். அவருக்கு ஒரு வயிற்று வலி, திடும் என்று ஆரம்பித்த இந்த வயிற்று வலி தீயாக பிடித்துக் கொண்டது. அவரால் தாங்க முடியாமல் அலறினார். ஏதேதோ செய்து பார்த்தார். இந்த வைத்தியரிடம் அந்த வைத்தியரிடம் சென்றார். இந்த மருந்து அந்த மருந்து சாப்பிட்டு பார்த்தார். ஒன்றுக்கும் அடங்கவே இல்லை. நம்முடைய ஊழ்வினை, நாம் செய்த ஏதோ ஒரு கர்மவினை பல சமயங்களில் வியாதிகளாகத்தான் நமக்கு வரும். அதுவும் திடும் என்று வரும். ஏன் வந்தது, எப்படி வந்தது என்று கூட தெரியாது. ஆனால் நம்மை நன்றாக படித்து விட்டு போய் இவருக்கு வயிற்று வலி தாங்காமல் அலறிக்கொண்டே இருந்தார். அப்போது அந்த ஊரில் இருப்பவர்கள் சொன்னார்கள், வில்வமங்கள என்ற ஒரு செயின்ட் இருக்கிறார். அவர் தினமும் கிருஷ்ணனோடு பேசுகிறார். அவர் பூஜை செய்யும் பொழுது கிருஷ்ணன் வந்து நிற்கிறார். அவரிடம் சென்றால் உங்களுடைய வலி தீர்ந்துவிடும் என்று. இவர் போய் வில்வமங்கள சொன்ன பிறகு அவர் சொன்னார், சரி நான் கேட்டுக்கொண்டேன், இன்றைக்கு கிருஷ்ணன் வரும்பொழுது நான் சொல்லிவிடுகிறேன் என்று சொன்னார். அதே போல் பூஜை செய்யும் பொழுது கிருஷ்ணன் வந்து நிற்கவும் வில்வமங்களர் சொன்னார், இந்த பிராமணருக்கு இந்த வயிற்று வலி தாங்கவில்லை என்று அறிவித்தார். உடனே ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்னார், அந்த வயிற்று வலிக்கு காரணம் அவருடைய முந்தைய பிறவியில் அவர் செய்த ஒரு பாவம். அதனால் இது பிராரப்த கர்மம். அந்த பிராரப்த கர்மத்தை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். வில்வமங்கள் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை, பேசாமல் இருந்து விடுகிறார். பிறகு அந்த பிராமணரிடம் இதையே சொல்கிறார், உங்களுடைய பிராரப்த கர்மம், இதன் பலனை நீங்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும், வேறு வழியில்லை என்று கூறிவிட்டார். இந்த பிராமணர் அலறலை நிறுத்தவே இல்லை. அவரால் தாங்க முடியவில்லை. சரி, நாம் இப்படியே செத்து போய்விடப் போகிறோம் என்று மிகவும் ஏமாற்றமாக வலியினால் துடித்துக் கொண்டே இருந்தார். அப்பொழுதுதான் அந்த ஊரில் இருந்த ஒரு சிலர், குரூர் அம்மா என்று ஒரு அம்மா இருக்கிறார்கள், அவர்களிடம் சென்று பாருங்கள். அவர் மிகவும் தாயன்போடு தன்னிடம் வருபவர்களுக்கெல்லாம் உணவிடுவாராம். அதனால் அந்த ஊரில் உள்ள எல்லோருக்கும் அவர் தாயாக இருந்தார். எல்லோரிடமும் அவர் ஸ்ரீ கிருஷ்ணரையே பார்த்தார். அவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் குழந்தையாகவே காட்சியளித்தார். அந்த கிருஷ்ணன் எல்லோரிடமும் இருந்ததனால் எல்லோரையுமே குழந்தைகளாக மட்டுமே பாவித்தார். அவர்கள் வந்தால் அவர்களுக்கு வேண்டியதை சாப்பிட கொடுப்பார்.
இதை பற்றி கேள்விப்பட்டவுடன் இந்த பிராமணர் சொன்னார், நான் சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது, என்னால் ஒரு கவளம் கூட சாப்பிட முடியவில்லை, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீர்கள், நான் போய் பார்க்கிறேன் என்று வந்தார். குருரம்மாளிடம் வந்த பிறகு அந்த அம்மா சொன்னார்கள், அவரோடு ஸ்ரீ கிருஷ்ணன் நின்று கொண்டிருந்தார். எப்படி வில்வமங்களுடைய பூஜைக்கு முன்னால் வந்து நிற்பாரோ அதே போல் குருரம்மாள் ஜப்ப சித்தி பெற்றவர். நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார் அல்லவா, நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் நாமே பிரசன்னமாகி விடுகிறார், பிரத்யட்சமாக நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய மனது கலங்கப்பட்டிருப்பதனால் நமக்கு அவர் கண்களுக்கு தெரிவதில்லை என்று. அதே போல் ஆனால் இவருக்கு குருரம்மாளுக்கு கண்ணுக்கும் தெரிவார், அருகிலேயே ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பார். இந்த பிராமணர் வந்து அலறியவுடன் அவர் சொன்னார், இந்த ராம மந்திரத்தை பிடித்துக்கொள், இந்த ராம மந்திரத்தை நீ சொல்ல சொல்ல உனக்கு வயிற்று வலி சரியாகிவிடும் என்று சொல்கிறார். அந்த பிராமணரும் உடனே அதை பிடித்துக் கொண்டு அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். சிறிது நேரம் சொன்ன பிறகு குருரம்மாள் சொல்கிறார், நீங்கள் போய் அதோ அந்த குளத்தில் குளித்து விட்டு வாருங்கள். உடனே அவர் இந்த ராம மந்திரத்தை சொல்லியபடியே அந்த குளத்தில் போய் குளித்து விட்டு வருகிறார். வந்தவுடனே அந்த அம்மாவினுடைய வழக்கம் எல்லோருக்கும் உணவிடுவது. இவரையும் உட்கார வைத்து உணவிடுகிறார். அதற்குள் இவர் இந்த நாமத்தை பலமுறை சொன்னதனால் அந்த நாமத்தை சொல்ல 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 அவருடைய வயிற்று வலி குறைய ஆரம்பிப்பதை பார்த்தார். ஆகவே அந்த குளத்தில் குளிக்கும் பொழுது கூட ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம் வந்துவிட்டது இந்த பிராமணருக்கு. கண்டிப்பாக நமக்கு சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை ஆழமாயிற்று. குளித்துவிட்டு வேகமாக ஓடி வந்தார். உடனே அந்த அம்மா அவரை உட்கார வைத்து அவருக்கு உணவிட்டு அவரை சாப்பிட வைத்தார். அவர் சொல்கிறார், எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு நான் முதன்முறையாக சாப்பிடுகிறேன் என்று சொல்லி மிகவும் ஆர்வத்தோடு சாப்பிட்டு விட்டார். ஆர்வத்தோடு சாப்பிடவும் அவருடைய வயிற்று வலியானது முற்றிலும் குறைந்து விட்டது. அந்த பிராமணர் சாப்பிட சாப்பிட அவருக்கு வயிற்று வலியானது முற்றிலும் குறைந்து விட்டது. அவருக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஊரெல்லாம் சென்று சொல்லிவிட்டார், வில்வமங்கலம் என்னுடைய வயிற்று வலியை போக்க முடியவில்லை, ஆனால் குருரம்மாள் எனக்கு மந்திரம் கொடுத்து, ராம மந்திரம் கொடுத்து உணவிட்டு என்னுடைய வயிற்று வலியை போக்கிவிட்டார் என்று சொன்னவுடன் ஊர் மக்கள் எல்லோருக்கும் அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். வில்வமங்களிடம் சொன்னார்கள், உங்களால் செய்ய முடியவில்லை, ஆனால் குருரம்மாள் செய்துவிட்டார் அதே என்று. அவருக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. வில்வமங்கள் அடுத்த நாள் பூஜை செய்யும் பொழுது கிருஷ்ணர் வந்து நின்ற பொழுது கிருஷ்ணரிடம் கேட்கிறார்,
அதே கிருஷ்ணர் தான் நீங்கள் தான் குரு அம்மாவிடம் இருக்கிறீர்கள். நான் உங்களிடம் கேட்டேனே, அந்த பிராமணர் வந்தபோது அவருக்கு இந்த மாதிரி வயிற்று வலி இருக்கிறது என்று நான் சொன்னவுடன் நீங்கள் என்ன சொன்னீர்கள்? அது பிராரப்த கர்மம், அவர் அதை அனுபவிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்களே. ஏன் அப்படி சொன்னீர்கள்? ஏன் அவரை குணப்படுத்தவில்லை? குணப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லையே என்று கேட்டார். அப்பொழுது கிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா? குரு அம்மாள் நிறைய நாம ஜபம் செய்கிறவர். அந்த நாமத்தில் அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு பக்தி இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. அவர் அந்த நாமத்தை கொடுத்தார். அவர் என்னை கேட்கவே இல்லை. நான் அங்கே அவர் அருகில் தான் நின்று கொண்டிருந்தேன். குரு அம்மாள் என்னிடம் இவருக்கு வயிற்று வலி இருக்கிறதே, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவே இல்லை. அவர் நாமத்தை அந்த பிராமணருக்கு கொடுத்து, இந்த நாமத்தை நீ ஜபித்து வா, இதை நீ சொல்ல சொல்ல உன்னுடைய வயிற்று வலி குறைந்து விடும் என்று அவரே சொல்லிவிட்டார். அப்பேற்பட்ட நம்பிக்கை அந்த நாமத்தில். அவர் அந்த நாமத்தை சொல்லி சொல்லி ஆத்ம தியானம் அடைந்தவர், சித்தி அடைந்தவர் அந்த குரு அம்மாள். அதனால் அவர் நாமத்தை சொல்லி இது உனக்கு காரியத்தை சாதித்து தந்துவிடும் என்று சொன்னவுடன் அப்படி நடந்து விட்டது. வில்வமங்களா, உனக்கு அந்த நாமத்தில் நம்பிக்கை இல்லையே, நீ ஏன் அந்த நாமத்தை கொடுக்கவில்லை? என்னிடம் வந்து கேட்டாய். நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். உனக்கு நாமத்தில் நம்பிக்கை இல்லையே. குரு அம்மாளுக்கு இருந்த நாமத்தின் நம்பிக்கை உனக்கு இல்லை. அதனால் உனக்கு அந்த எண்ணம் உதிக்கவில்லை. நீ என்னிடம் அதை பற்றி கேட்காததால் நானும் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டாராம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆத்ம தியானம் அடைந்த ஒருவர், நாமம் நிறைய ஜபித்து அது சித்தியான ஒருவர், அந்த நாமத்தை சொல்லி மற்றொருவருக்கு கொடுத்து உன்னுடைய கஷ்டம் இதில் நீங்கிவிடும் என்று சொன்னால் அந்த நாமம் அந்த கஷ்டத்தை நீக்கிவிடும். நாமத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் உண்டு. அந்த நாமத்தை எடுத்து ஜபித்து வருபவர்களுக்கு அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்பது மீண்டும் உறுதியாகிறது. ஆகவே நாமத்தினுடைய பெருமையை சொல்லி வாழாது நம் அனைவருக்கும் நம்முடைய பகவானை பேர்பட்ட ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நமக்கு உதவி செய்து வழிகாட்டி பாதுகாப்பையும் கொடுக்கும் அப்பேற்பட்ட நாமம் இது. நமக்கு எந்த காரியம் பூர்த்தியாக வேண்டும் என்றாலும் அதற்குரிய பிரார்த்தனையை வைத்து அந்த பிரார்த்தனைக்காக நாம் விடாமல் நாமம் சொல்லி வந்தோமானால் நம்முடைய கஷ்டங்களும் நிவர்த்தியாகிவிடும் என்பது சந்தேகமே இல்லை. சிவராமகிருஷ்ண ஐயர் அவர்கள் அந்த ஜெயத்து ஜெயத்து ராமசுரத்த குமார யோகி என்பதும் பகவானுடைய நாம மந்திரம் தானது. அந்த நாம மந்திரத்தை அவர் சொல்லி அதை ஒட்டி ஒரு பாடலை எழுதி அவருக்கு வயிற்று வலி குணமாகியது. நமக்கெல்லாம் நாமத்தை எழுதினாலே போரும். நாமத்தை சொல்லிக் கொண்டிருத்தல், நாமத்தை எழுதி கொண்டிருத்தல் செய்தோமானால் ஏதேனும் ஒரு நாமத்தில் சட்டென்று நம்முடைய காரியம் பூர்த்தியாகி விடுவதை பார்ப்போம். இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான் தாங்கள் பெரும் கருணை கொண்டு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தை தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை முதலியவை தலைதூக்க வேண்டும். கொடிய வியாதிகள் கட்டுக்குள் அடங்க வேண்டும். இயற்கையின் சீற்றங்கள் கட்டுக்குள் வர வேண்டும். மக்களுடைய மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஒழிய வேண்டும். உலகத்தில் ஆங்காங்கே பலவிதமான துன்பங்களில் சிக்கி உதவியோ பாதுகாப்பின்றி தவிக்கும் மக்களுக்கெல்லாம் தங்கள் கருணை எட்டி அவர்களுக்கு வேண்டிய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கெல்லாம் பழி பாவங்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றம் வர வேண்டும். நாடு பல துறைகளிலும் மிக்க உயர்ந்த வளர்ச்சி அடைந்து ஒரு உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இந்த உலகத்தை தர்மத்தின் பாதையில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரிக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் சதா மனதிற்கு கொண்டு வந்து அசைப்போட்டு அதையெல்லாம் ஆத்ம சக்தியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள்
சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடியில் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. எங்களுக்கும் அந்த பேரானந்த பிரம்மானந்த நிலை வேண்டும். அதற்கு எங்கள் மனம் தூய்மையாக வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொண்டு அதை ஆனந்தமாக உச்சரித்துக் கொண்டே இருந்தால் வாழ்வில் என்ன கஷ்டம் வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன கஷ்டம், உடல் கஷ்டம், மன கஷ்டம், பண கஷ்டம், எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து எறிந்து நம்மை தூய்மைப்படுத்தி நம்முடைய காரிய பூர்த்தியை செய்துவிடும் ஆற்றல் அந்த நாமத்திற்கு உள்ளது. இதை நாம் பல வருடங்களாக பகவானுடைய நாமத்தில் அனுபவித்து வருகிறோம். எத்தனை லீலைகள் தினம் தினம் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நாம் பார்த்து வருகிறோம் அல்லவா? நாமத்தினுடைய பெருமையை என்ன சொல்ல முடியும்? அதே சமயம் கையில் விழும் வேலைகள் எல்லாம் நாம் எங்கே இருந்தாலும் அதை பகவானுக்கு சேவையாக அந்த மனோபாவத்தில் ஆனந்தமாய் போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து வந்தால் அதுவும் நம்முடைய ஆத்ம சக்தியாக ஓங்கும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ அது இறைவனுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே நடக்கிறது என்று பகவான் திரும்ப திரும்ப சொல்வார். அதற்கு ஒரு தேவை இருப்பதால்தான் அது நடக்கிறது. அது என்ன தேவை? நம்மை கடவுளை நோக்கி இன்னும் தீவிரமாய் தள்ளிவிடும் தேவை, கடவுளிடம் நெருக்கம் கூட்டும் தேவை. ஆக நம்மை அது தூய்மைப்படுத்தி எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் துடிப்போடு கூடிய அந்த தெய்வீக இருப்பை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும். எல்லாவற்றிலும் அதை பார்க்க முடியும். வாழ்வின் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பின்னால் அவருடைய சங்கல்பம் மட்டுமே இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். வாழ்வின் துன்பங்களும் துயரங்களும் நம்மை திடும் என்று தாக்கும் பொழுது அது நம்முடைய ஊழ்வினையின் பயன் என்று உணராது நிலை குலைந்து இறைவனை நொந்து கொண்டு மற்றவர்களை எல்லாம் குற்றம் சாட்டிக் கொண்டு திரிந்து கொண்டிருப்போம். ஆனால் பகவான் பேரன்போடு கருணையோடு நாம் அவரிடமிருந்து விலகாமல் பார்த்து கொண்டு நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் பெரும் ஆசீர்வாதங்களாக மாற்றி தந்து விடுவார். நாம் செய்ய வேண்டியது அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். கையில் விழும் வேலையெல்லாம் அவருடைய சேவையாக பாவித்து செய்வதுதான். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக ஆவதை பார்ப்போம். அவரிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் அவருடைய கருணை கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இந்த கொடிய பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு அகம்பாவம் போய் ஆத்ம பாவம் ஓங்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம்.